அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி இணையவழி நிகழ்ச்சி கலந்து சேர வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் பற்றி நமக்கு சிறந்த கல்வி நிபுணர்கள், துறைசார் வல்லுநர்கள் பேச இருக்கிறார்கள். இப்பொழுது நம்மிடையே டாக்டர் அசோகன் அவர்கள் பேசுவார். இவர் சென்னை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸில் ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் உடைய ப்ரொஃபசர் மற்றும் துறை தலைவர். இவருக்கு 20 ஆண்டுகள் ஆசிரியர் பணி அனுபவம்ன்றது ஒரு பக்கமும், 20 ஆண்டுகள் தொழில்துறை அனுபவம்ன்றது இன்னொரு பக்கமும் இருக்கு. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் ஏரோப்ளேன் டிசைன், காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற வெவ்வேறு பிரிவுகள்ல அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். சர்வதேச ஆய்விதழ்கள்ல 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ஒரு கல்வியாளராக மட்டும் அல்லாமல் ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் துறையில பணிபுரியக்கூடிய பொறியாளர்களுக்கும் பயிற்சி, திறன் மேம்பாட்டு வகுப்புகள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதும் ஒரு ராக் சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. தமிழக அரசாங்கத்துக்கு உட்பட்ட விமானம், ஹெலிகாப்டர்களை பராமரிக்கிறவும் பொறுப்புல செயல்படும் மையங்களை தேர்வு செய்யும் குழு உறுப்பினராக இவர் இருக்கிறார். அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர், இலங்கை போன்ற மற்ற நாடுகளிலும் விமானவியல் அறிவியல் குறித்து பல கலந்துரையாடல்கள், நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். பிரிட்டனில் உள்ள ராயல் ஏரோநாட்டிக்கல் அமைப்பின் முக்கிய உறுப்பினர். இந்தியாவில் குறிப்பா சென்னை பிரான்ச் இருக்க ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கிளையின் செயலாளராகவும் அவர் இருக்கிறார். அந்த வகையில் அடுத்ததாக நம்மிடையே டாக்டர் அசோகன் அவர்கள் உரையாற்றுவார். வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பளித்த இந்து நாளிதழ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதுதான் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸினுடைய சாராம்சமே. இது உங்களுக்கு ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா, இதுவரையிலும் உலகத்தில் கண்டுபிடிப்புகள் கைமண் அளவு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க, உலக அளவில் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்து. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கான வாய்ப்புகளும் இன்னும் கண்டுபிடிப்புகள் நிறைய தேவைப்படுகிறது. ரெண்டாவது ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், ஏரோப்ளேனோ இல்லை ராக்கெட்ஸ், மிசைல்ஸோ இல்லை சேட்டலைட்டோ, எவ்ரிதிங் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது அதனுடைய கணத்திற்கும் அதனுடைய உரிமை தன்மைக்கும் காம்போசிஷன் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ அதர் இன்ஜினியரிங்ஸில் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொஞ்சம் 3.5, சிவிலுக்குன்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். பெரிய ஒரு பில்டிங் கட்டும்போது ஒரு தூணை பெருசாக பண்ணிக்கலாம். பட் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு நம்ம இந்த மாதிரி செய்ய முடியாது. வெயிட் கம்மியாக இருக்கணும். ஏன்னா பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஏன் பறக்க முடியறதில்ல? சில மிருகங்கள், அனிமல்ஸ் ஏன் பறக்க முடியறதில்ல? பறவை மட்டும் ஏன் பறக்குது? அதனுடைய உறுப்புகள், உறுதித்தன்மை, அது அந்த ப்ரெஷர் வேரியேஷன், அதுக்கு ரெக்கைக்கு கீழே இருக்கிறது, ரெக்கைக்கு மேலே இருக்கிறது, ப்ரெஷர் வேரியேஷன் தாங்கக்கூடிய திடகாத்திரம், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் அதை பறக்க முடியுது. ஸோ நம்ம ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பார்க்க போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம திங்க் பண்ணணும். எல்லாருமே பண்ணலாம், எது 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 நினைச்சாலும் பண்ணலாம். பட் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு செப்பரேட்டாக ஐ வாண்ட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா, ஒரு சாதனையாளராக நான் மாறணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய வாய்ப்புகள் இங்கே தான் நிறைய இருக்குது. இன்றைக்கி எல்லா உலகமே மாறிட்டு இருக்குது. ஓல்டன் ட்ரெண்ட்ஸில் இந்த ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜியும் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியும் இன்றைக்கி மாறிக்கொண்டே இருக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ரொபல்ஷன் ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துங்க, முன்னாடிலாம் ஃபியூல் மேடம் சொன்னாங்க, ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் சொன்னாங்க, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சொன்னாங்க. அவர் மிஸ்டர் உதயகுமார் பஸ்தர் இது ஒரு கோர் ஏரியா, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் லெவலில் எப்படி அவரால் அச்சீவ் பண்ணி அந்த ரிசர்ச் ஏரியா வரலையும் போக முடியுன்றதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி மேடம் அவங்களுடைய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐஎஸ்ஆரை பற்றி அவங்க தரவாக சப்ஜெக்டாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அங்கங்கே எங்கெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் என்னென்ன ஃபீல்டு இருக்குது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. வாட் ஐ எம் கோயிங் டு டெல், நீங்கள் என்ன ஒரு சமையலுக்கு அவங்க கோர் எல்லாமே இந்த சமையலுக்கு வேண்டியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு அது சுவையாக இருக்குன்றதுக்காக ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணுறேன்.
குக்கிங் பற்றி நான் பேசும்போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று விஷயம். இந்த நம்மலாம் தவா, இந்த நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க நம்ம கிச்சனில். இதனுடைய டெக்னாலஜியே வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் வந்தது. ராக்கெட் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த ஹீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுனால அந்த ஹீட் ப்ரிவென்ஷனுக்காக ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அதே செராமிக் கோட்டிங் தான் இன்னைக்கு நம்ம வந்து குக்வேர் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் பேசுனது போல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸு, அது இன்டகிரேட்டட் கோர்ஸ். இது மட்டும்தான் இருந்தால் இது போதுன்னு கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும். இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இஃப் யூ கேன் ஏபிள் டு ஸ்பெஷலைஸ், இது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சதுன்னா உங்களுக்கு இதனுடைய நீங்கள் எப்படி இருக்குன்றது. ரெண்டாவது வந்து எனி ஸ்டூடெண்ட், ஒரு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய கேள்வி, வாட் இஸ் த ஸ்கோப்? நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இல்லை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அதனுடைய ஸ்கோப் என்ன? ஒரே ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி அதை தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தென் தே வில் ஆஸ்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, மீதி எல்லா கேள்வியும் கேட்பாங்க. இதனுடைய ஸ்கோப் எப்படி சார், ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும், இதுதான் கேள்வி. இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் தான் அது. அவங்க சொன்ன மாதிரி இது நாட் ஓன்லி டு ஏரோ ஃபீல்டோ இல்லை ஏரோஸ்பேஸ் ஃபீல்டோ இல்லாமல் உங்களால் எந்த துறையினாலும் சாதிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து இதனுடைய ஃபீல்டு. லைக் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் சொன்னது மாதிரி சிஎஃப்டி தெரிஞ்சதுன்னா, இல்லை மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டுனாலும் நீங்கள் போய்ட்டு அந்த ஃபீல்டில் நீங்கள் சாதிக்கலாம். ஸோ ஐ வில் ஷேர் ஸ்மால் பிபிடி உங்ககிட்ட. ஐ ட்ரை டு ஷேர் த ஸ்மால் பிபிடி. வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் as previous speakers told, இது வந்து நேற்றின்றல்ல 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 1903 ரைட் பிரதர்ஸ் வந்து ஒரு அச்சீவ் பண்ணாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ளை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக இதனுடைய டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட் ஆச்சுன்னு நினைச்சிங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 அதனுடைய தேவைகள் அதிகமாச்சு. நம்ம காப்பாற்றுக்கிறதுக்காக ஸ்ட்ரென்த் நிறைய தேவைப்படுது. மேன் பவர் வச்சு பண்ண முடியல. அடுத்த வழி என்ன பண்றது? கடல் வழியோ இப்போ தரை வழியில ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது முடியல. அடுத்த வழி வான்வெளி தான். அதனுடைய வான்வெளி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி தான் எந்த கண்ட்ரி வான்வெளி டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து வாரை வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி தான் ஃபாஸ்ட் க்ரோத். இந்த 1903 டு 1925 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்து 1920 வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டு செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்த டிராஸ்டிக் சேஞ்ச், ராம்ஜெட் என்ஜின், கிராம்ஜெட் என்ஜின், அந்த என்ஜின் சவுண்டை வரும்போது வந்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன புது விதமான சவுண்டு வந்துட்டு இருக்குன்னு. அதுதான் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்தியாவில் இதை பார்க்கும்போது அவர் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து மிஸ்டர் ரத்தன் டாட்டா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃப் இந்தியா. அவர் வந்து இந்த ஒரு ஏர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இதை வந்து டாடா ஏர்லைன்ஸாக ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து சதீஷ் தவான் இவங்கெல்லாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து புதுசாக ஒரு துறையை உருவாக்கி அதில் வந்து நிறைய பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி HAL ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல். இது வந்து ஒரு கவர்மெண்ட் டிசிஷன் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலும் நான் ஒரு தனி மனிதனா என்ன பண்ண முடியும் இந்த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு 2 விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் 2 பேர், சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அதர் லேடி, ட்ராவல் டு ஸ்பேஸ் வேர்ல்ட். இப்போ வந்து நீங்கள் புதுசாக பார்க்கும்போது முன்னாடிலாம் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்ஸ் தான் நல்லதாக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி டைட்டான் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ், காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து காம்போசிட் மெட்டீரியல் வந்தது. அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணும். அதனால் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல் வித் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அதை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணும்போது இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டீல், நம்ம எனி ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் வந்து எனி வெஹிக்கிள், ஆட்டோமொபைல் எதில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்டீலை வச்சு அந்த காம்போசிஷன் நியூ அலாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அலாயை வந்து தேர் யூஸிங் இட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. அதனால காஸ்ட் ரிடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இது என்னென்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதிலிருந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து ஸ்பேஸ் டூர் அண்ட் அதர் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்
இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வேலைக்கு போகணும். 2வது ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பண்ண மாதிரி நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன்ட்டு தே வில் கோ ஃபார் த ஹையர் ஸ்டடீஸ் லைக் ஐஐடி, தென் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி போவேன். 3வது வந்து நான் சொந்தமாக என்னுடைய கம்பெனியை ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். இந்த 3வது பர்சன்ஸ் தான் வி நீட் மோர் இன் இந்தியா. இப்போ வந்து இந்தியா இஸ் த 5th இன் த வேர்ல்டு இன் ஸ்டார்ட் அப் இன் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ். அரௌண்ட் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து இருக்குது. இது வந்து இதனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா யூ கேன் டிவைட். ஒன்று வந்து கோர் டெக்னாலஜி, மேடம் சொன்ன மாதிரி யூ கேன் கோ ஃபார் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரொபல்ஷன் ஆர் திஸ் ஒன் ஏரோடைனமிக்ஸ் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லைக் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் பண்ணிட்டு. ஒன்று வந்து ஃப்ளோ. ஒரு ஏரோப்ளேன் பறக்கும்போது அந்த காற்று வந்து மேலே கீழையும் போகும்போது எப்படி வேரியேஷன் கொடுது, அது வந்து ஏரோடைனமிக்ஸ் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அந்த அனாலிசிஸ். இதே அனாலிசிஸ் தான் மற்ற ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஒன்லி திங் இந்த ஃபீல்டு வந்து அது வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா பட் ஏர் இஸ் கம்ப்ரெசிபிள் மீடியம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்முலா மாற்றி வி கேன் டூ இட். 2வது வந்து ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி விஸ்டேண்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் ஒரு ஏரோப்ளேனை செய்யறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்பேஸ் செய்யறதுக்கு முன்னாடியோ அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அதுக்கு வந்து சாலிட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியர் அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து இதை வந்து டீல் பண்ணுவாங்க. 3வது ப்ரொபல்ஷன், இந்த என்ஜின்ஸ். இந்த என்ஜின்ஸ் தான் வாட் ஐ வாண்ட் டு டெல். இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் என்ஜின் எப்படி இருக்குன்னா முன்னாடியெல்லாம் ஃபியூல், நார்மல் ஃபியூல் வந்து ஏர் டைபன் ஃபியூல் ஏடிஎஃப்னு கொடுவாங்க. இந்த பியூரிஃபைடு கெரோசின்ஸ் அதுதான் தட் தே வில் பி யூஸ் ஆர் ஒயிட் ஃபியூல் மற்ற நேம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து ஏரோப்ளேன் பறந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ராக்கெட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செக்டி மேடம் சொன்னது போல வந்து 2 திங், ஒன்று சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணலாம், இல்லை லிக்விட் ஃபியூல் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்டு ஃப்ளைங் மிஷின்ஸில் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா தேர் வில் பி அன் இன்டகிரேஷன்ஸ். Car, aeroplane and ship together will be made as a single flying object. Okay, one of the example is, as you know that I am from head of the Aeronautical and Aerospace Engineering from School of Aeronautical Science. This is one of the world university in India, more than 35 years of experience. The next thing you follow, madam. And pioneer for year of having 50 years of experience. Next slide நீங்க போலாம் மேடம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஹவு மச் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் காமன் மேனா இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெவல் வரையும் போகிறதுக்கு நான் எக்ஸாம்பிள். அவர் மென்டர், கைட், குரு, எவ்ரி திங் அவர் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன், அவர் கூட கைட் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராஜெக்டும் கொடுத்து வந்து நான் ஒர்க் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இதுதான் ஐ டோல்டு சம் ஆஃப் அவர் contributors to the aeronautical and aerospace engineering. இவங்கெல்லாம் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்தியா இஸ் லீடிங் ஆன் த டாப் 5 அண்ட் டாப் 3 இன் சம் ஆஃப் தி ஏரியா வி ஆர் லீடிங் இன் த வேர்ல்டுனா இவங்க தான் ரீசன். சம் ஆஃப் திஸ் பீப்புள், இவங்கெல்லாம் இந்த இனிஷியல் பீப்புள் ஹவ் கண்ட்ரிபியூட்டட் இன் த இண்டஸ்ட்ரி. டாக்டர் கேஜிசி வர்கீஸ் நம்மலாம் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 1992 வந்து ப்ரைவேட் ஆப்ரேஷன் முடிச்சிட்டாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து படிக்கிற மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கேசிசி வர்கீஸ் அவர்கள். இவங்க தான் கான்ட்ரிபியூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஐ டோல்ட் யூ ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஷின்ஸ். சார் வாட் இஸ் ஸ்கோப் ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்? அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸ்கோப் இஸ் நாட் somebody is sky is the limit for this aeronautical engineering, but as madam has told, it is beyond the sky also. We have the scope, so there is no limit. You can go deep into that. இன்னைக்கு என்னன்னா the minerals, inside the minerals என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, வாட்டர் லெவல் எங்கே இருக்குது, என்னென்ன பிலோ த கிரவுண்ட் லெவல் என்ன இருக்கானா டு ஐடென்டிஃபை தட் வி ஆர் யூசிங் த ட்ரோன்ஸ், த ஸ்பேஸ் டெக்னாலஜி ட்ரோன்ஸ் வி ஆர் யூசிங் இட். அது ஹை டிமாண்டில் இருக்குது.
அதனால வந்து ஈவன் அவர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவிக்கு மட்டுமே வந்து மோர் தென் 1 lakh ட்ரோன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் இன் ஃபியூச்சர். And civil employment, you can see that first speaker has told the applications. If you see that, it is everywhere from day-to-day life, or even our dress. What we are telling that we can modify, you can use that to the aerospace technology. The common banana fibers can be used in the aerospace technology. So the variations வந்துட்டே இருக்குது. So in the multiple airlines, the few India, Asia will be the focus for the next 30 years on the aerospace and aeronautical engineering. The reason behind is our population as well as the people oriented approach. Next slide. Yeah, if you take it the vast area, if it is a job opportunity is not dependent to India alone. உங்களுக்கு job opportunities வேணும்னா it is to the world. You can go to any world and survive with this qualification and also innovate. And if you see that the record of the aerospace engineers from India in the world, it is astonishing. Huge people. You take in any field, in any organization in the world, you find aerospace engineers from India, like computer science, what we have done it in the world. Similarly, you can find that also aeronautical and aerospace engineering students are achieving it. Initially, there was a long drawback because of the innocence or ignorance, what we I say that we are not concentrating on that. And also we expect that in the recent years, in the last few decades, the focus is more on aerospace and aeronautical technology. The reason behind is not only the security and safety of the nations. We can rule the world if you are strong in aeronautical and aerospace engineering. So if you wanted to, once we are strong in and powerful, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். அதுதான் மக்களுடைய தேவை அண்ட் இந்தியானுடைய தேவையும் ஆல்சோ. இப்போ வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் அது கூட வந்து ஏரோஸ்பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்குதா தவிர இது வந்து குறையவே குறையாது. நீங்கள் அதான் கட்டுறது கைமண்ண முன்னாடி நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து ஸ்பேஸில் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் எனி லெவல், எங்கேனாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுதான் யாராலையும் இது வரலையும், அதான் சொல்கிறேனே, மேபி லெஸ் தென் 0.1% கூட நம்மளால் இது வரலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டுபிடிக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு கம்பெனி அவங்க ஒரு இன்னோவேஷன் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் மைண்டில் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் அ ஃபீல்ட் வேர் யூ கேன் டூ இட். சரிங்க மேடம், நெக்ஸ்ட். Yeah, this is also in some of the research organization in the world in space technology, Madam told already. So either country wise or in the zone wise or continent wise the space பண்ணிருக்காங்க. SSI, JXA, NASA, ESA and our ISRO is the major contributors. Next. So institution, if you look at the institution, now we have got 4 IITs which is offering aeronautical engineering and aerospace engineering in India, and MIT and Punjab Engineering College. And in Hindustan, these are the very old colleges. Even the many colleges are offering. Now, I think more than 150 colleges are offering aeronautical and aerospace engineering, but these are the very old colleges which is offering this course. So I just shared with you. Yeah, next. So major employers, if you see that, you can go to even, you can see that if you're an engineer, need not to be an engineer alone. You can become a pilot. Because you have more knowledge compared to other engineers, you can go and become a pilot in defense, you can become a pilot in airlines. It is not only the engineering opportunities alone is left out with you. You can go even become a pilot, and you can become a maintenance engineer, you can become a design engineer, you can become an analysis engineer. So the opportunities in multi-field. ஒருத்தர் வந்து only design மட்டும்தான், I can do only the design up to design. அடுத்த engineer will say that I can do the analysis. அதனுடைய strength என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த flow என்ன கண்டுபிடிக்கலாம், அதனுடைய என்ன. தேர்ட் வந்து manufacturing process.
ஆஃப்டர் டெஸ்டிங் மெனி டெஸ்டிங் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போகும்போது இப்போ வந்து 3D டெக்னாலஜிஸ் அவங்க வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ணி அதை ஷேப் பண்ணி பண்ணலாம். நம்ம யூ கேன் புட் ஏ ஒயரை கொடுத்து ஹோல் ஏரோப்ளேனை வந்து ஒரு சிங்கிள் 3D மெக்கானிசத்தை வச்சு நம்ம வி கேன் ஏபிள் டு மேக். இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நவடேஸ் இப்போ ட்ரோன் டெக்னாலஜி ஈவன் சம் ஆஃப் த பிக்கர் காக்பிட்ஸ் ஃபார் லைக் ஹெலிகாப்டர் அண்ட் இன் UAV அண்ட் அதர் திங்ஸ் தேர் யூசிங் தி technology to do it. அதனால the scope வந்து it is not limited to one area. You can go to airlines, you can go to defense, you can go to the DRDO and ISRO labs, and also the manufacturing companies, startup companies, as well as in the abroad, because India has already signed that Washington Accord. The opportunities available in the worldwide also. The opportunities available in the worldwide also. You have the multiple companies which can give the jobs to you and also the opportunities. There is a only thing you must equip yourself. Two things are required. One is your skill. Another one is the knowledge and applications with innovations. Knowledge and applications you can design and go for it. But skill have the added value. I know something better than others. And the attitude should be there for the students. அப்பதான் வந்து you can achieve in any field, not only in aero. You have to be in the any field, but in the, specifically in aero, you need to acquire something extra that automatically the curriculum and syllabus for all the places it is designed. You can go about it. Okay, madam, next. See, these are the courses in aeronautical and aerospace engineering. Just it is temporarily I put. You can have that BTech, only UG level I put, then a master's and a PhD as it is, you can go ahead and do that. You have a BTech aeronautical engineering, aerospace engineering. Allied with that, you can have a BSc aircraft maintenance, BSc avionics we can do. Aircraft maintenance, AME separately, there is a course by DGCA is offered, and BBBA, MBA in airport management and aviation management is available. So you can do this type of courses. It is an allied course. First one is the aeronautical and aerospace course is an engineering course which will give you 4 years. Like madam told me, it was a 5 years engineering. Nowadays it is only 4 years engineering course in all over India. But some of the countries where they have the schooling more than 1 year, or we have 12 years of schooling, but some of the countries have 13 years of schooling. There only 3 years of degree is required. But it is 4 years degree plus if you want to do masters, then it is MTech program. It is 2 years policy. That will be more useful. Some of the universities offering even 1 year master degree. PhD as it is a research. If you want to become a scientist and you want to do some innovation, you are widening the scope. As you go ahead, you are widening the scope, and your prospectus and your achievement will be more. These are the courses which is offered. You can decide on whatever the course you wanted to do, and you discuss with the people whom you wanted to discuss, and you choose the course as well as the college, how about to go about it. Where the first speaker has told, many things you have to consider before taking the course as well as the college or the university which you are choosing it. Yes, next. Yeah, if just only the main points I'll try to focus on it. The requirement for the aeronautical, you have to see that you see that faculty, the facility, and future. As first speaker has told, the faculty, how many PhD doctors are available, and in that faculty you can put in the variation whether all the specializations available in that faculty members, or some of the faculty have the background of from the research organizations or international exposure, so that they can help in the going to abroad jobs. The connectivity will use them. Try to find out, go to their website and see that what are the faculty available, number of faculty available, what is their experience, everything you must know before joining it. Then only you can decide, and you can get the benefit from them based on the experience and the scope exposure. Like the first speaker has told, he is from NTU, is doing a PhD. So something will be different from that. If some Indian institute is having some degree program, automatically when you have the multiple exposure, some of the universities even semester exchange program also is there. In the 4 years, you can go to abroad and come back. The same combination will be
taken care. So this all additional exposure to the students. It is all depends on the faculty interconnection with international universities and Indian university, as well as the industry. Industry, all the faculty is connected to all these three places. One is the industry, what is the connections, then the international universities and the Indian universities. Then only the job opportunities and the scope will increase. The facilities, all of you know, for anything you need a facility. Then future, how the future will be there. If I can there, the mentoring will be there. Whether I can have the opportunity to do the competition, whether I can do opportunity to do the research, the facilities which is connecting to that opportunity, whether they're giving or only the focusing on teaching and learning process. Only limiting to only the teaching and learning process will not help. They have to go to internship, they have to do some innovation, they have to participate in competition, seminar, they have to present, paper, they have to present, so that they can widen the scope. So this all you have to see before joining in any university or the college. Next one. Yeah, these are the things you can see that the Olympic, why I put it, the drone technology. This is the technology which is going to come. The normal things may get replaced with all drone technologies after some time. All of you know that all the cars which is running in the fuel, liquid fuel, is going to be on electric fuel in 10 to 12 years. Most of the automobile manufacturing companies எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. So அதே trend also, say similar trend is going to happen in the aerospace and the space technology. இப்போ இருக்கிற fuel, because madam knows, a lot of electrical energy available in the space. இப்போ அதை வந்து we don't know எப்போ நம்மளால நம்ம வந்து அதை எடுக்க முடியும்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம we can survive with the ground infrastructure, கிரவுண்ட் ரெக்யர்மெண்ட் இல்லாமல் மினரல்ஸ் அவைலபிள், எலக்ட்ரிசிட்டி இஸ் அவைலபிள், ஸ்பேஸில் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரதுக்காக இந்த ட்ரோன் டெக்னாலஜி, நீங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்கில் வந்து தட் இஸ் இன்டகிரேட்டட் ஸ்வாம். You might have seen that honeybee is flying and in the Mars. ஒரு ஹனிபி ஃப்ளை பண்ணும்போது மாஸாக ஃப்ளை பண்ணுது. 1100 பேட்ஸ் வித்தவுட் ஐஸ் ஃப்ளைங், thousands ஆஃப் பேட்ஸ். அது ஒன்று டச் பண்ணாமல் ஃப்ளை பண்ணுது அண்ட் சேஃப்லி தேர் கோயிங் அண்ட் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போயிச்சாது. சிமிலர் டெக்னாலஜி இந்த ட்ரோன் டெக்னாலஜி நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியா நீட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி. நியூ ரெகுலேஷன் 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து. ஸோ அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா ஈவன் இந்தியா நம்ம வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் தட் அந்த சாம் டவுன் டெக்னாலஜி. அந்த ஏர்ஃபோர்ஸ் கூட ஒரு காம்படிஷன் வச்சாங்க, ஒரு 5 crores to 100 crores அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நியூ டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தவிர வேறு எந்த ஃபீல்டிலும் சேலஞ்சிங்காக நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்லைட். யூ கேன் சி தட். அதான் என்ன சொன்னேன், யூ ஹேவ் டு சி த ஃபெசிலிட்டிஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஏரோ மாடலிங், எவ்ரிபடிஸ் நோ த இனிஷியலி ஒரு ஃப்ளையை பிடிச்சி நம்ம பட்டர்ஃப்ளையை பிடிச்சி அதை பறக்க விட்டு நம்ம பார்த்துருப்போங்க குழந்தையிலேருந்து. அதே வந்து நீங்கள் பறக்கணும், ஹியூமன் பீங் பறக்கணும், அந்த பறக்க வைக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும். இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்கோ இல்லை ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜிக்கோ சிலதெல்லாம் வந்து அலாங் வித் சிமுலேட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தென் ஃப்ளோ அனாலிசிஸ், விண்ட் டனல் வந்து சப்சானிக், சூப்பர் சானிக்னு ஆல் ஆஃப் யூ நோ தட். நம்ம சானிக்னா வந்து ஏர் ஸ்பீடோட கம்மியாக பறக்குன்னா அந்த சப்சானிக்ஸ்னா, சானிக்னா வந்து நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு, அண்ட் சூப்பர் சானிக் போது பிஹைண்ட் த சவுண்ட். அந்த மேக் நம்பரை வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, 1 மேக் 2 மேக் 3 மேக்னு. ஸோ அதை டிசைட் பண்ணும்போது ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே சூப்பர் சானிக் அண்ட் ஹைப்பர் சானிக் டெக்னாலஜியில் வந்துருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்த உங்களுக்கு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுடைய ஸ்கோப்பை வைடன் பண்ணுற ஏரியாவுக்கு பார்க்கணும். அந்த ஃப்ளோ அனாலிசிஸ், ஃபியூல் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இட் இஸ் இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல சூஸ். Next madam. Yeah, you have to go for the multiple testing. First speaker clear up
சொல்லியிருந்தார். ஒன் இஸ் த ஃப்ளோ அனாலிசிஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அனாலிசிஸ். அதுதான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் காமிச்சிருந்தேன். செகண்ட் திங் வந்து இந்த டெஸ்டிங் அனாலிசிஸ். ஒரு ஏரோப்ளேனோ இல்லை ஸ்பேஸ் கிராஃப்டோ ரெடி பண்ண பின்னாடி மல்டிபிள் டெஸ்டிங் பண்ணுவோம். அது வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டென்சில் புல் பண்ணி பார்ப்பாங்க, புஷ் பண்ணி பார்ப்பாங்க, ட்ராப் பண்ணி பார்ப்பாங்க, அதனுடைய விஸ்டன் பண்ணுறது, அந்த ஃப்ராக்சர் பண்ணி பார்ப்பாங்க, அதை உடைச்சி எவ்வளோ பண்ணி பார்ப்பாங்கன்னு. இந்த ஃபேட்டிக் அனாலிசிஸ். ஒரு ஏரோப்ளேனோ இல்லை ரீஎன்ட்ரி வெஹிக்கிளோ இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகுது, டெல்லியிலேருந்து திரும்பி போகுது, இந்த சைக்கிள் லோடிங் வந்து அந்த விங்லேயோ ஸ்ட்ரக்சர்லையோ மாறி மாறி வந்திருக்கும். அது வந்து அந்த டெஸ்ட் பாருங்க, நீங்கள் அந்த சென்டர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டிக் டெஸ்டிங் லோடை கொடுத்துட்டு அந்த ரிப்பீட்டட் சைக்கிள் அதை மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எத்தனை சைக்கிள் விஸ்டேண்ட் பண்ணுது. ஒரு ஏரோப்ளேன் ஆவரேஜாக 20 to 30 இயர்ஸ் இருக்குதுன்னா வந்து சைக்கிள் லோடிங் அதில் ஆக்ட் ஆகும். அந்த டெஸ்டிங்கை வந்து பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்கன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, இந்த மாதிரி டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், மெட்டீரியல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஏரோப்ளேன் டைரக்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியாது. பட் விண்டர்னில் வச்சு நீங்கள் மாடல் வச்சு பண்ணலாம். அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்மால் ஃபேட்டிக் டெஸ்டிங் மிஷினை வச்சு ஃபேட்டிக் பண்ணலாமா, இல்லை யூனிவர்சல் டெஸ்டிங் வச்சு அதனுடைய ஸ்ட்ரென்த் அனாலிசிஸை பண்ணலாமா, டென்சில் அது பெண்டிங் எப்படி இருக்குது. இந்த ஏரோப்ளேன் நீங்கள் பறக்கும்போது பார்க்கலாம். சாதாரணமாக வந்து அது வந்து வி கால் இட் இஸ் விங் ஆர் லிஃப்டிங் சர்ஃபேசஸ். அது வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது கம்ப்ரெஷன் டென்சில் மாறி 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 அந்த லோடு எடுக்கும். அந்த லோட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா, இதுக்கெல்லாம் என்ன மெட்டீரியல் தேவைப்படும், அதையும் நீங்கள் இந்த பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மாறி மாறி பண்ணுங்க. எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது பார்த்துங்க என்ன எங்கே இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம். இது வந்து அதான் காம்படிஷன் நான் சொன்னேன்ல, வேர்ல்ட் லேட்டஸ்ட் மெனி ரெக்கார்ட், கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சேட்டலைட் பாருங்க, அந்த கியூப் சேட், இட்ஸ் நாட் பியூர் சேட்டலைட், இட் இஸ் கியூப் சேட் வந்து 33 கிராம்ஸ். 33 கிராம்ஸ் நினைச்சு பாருங்க. ஒரு 50 கிராம்ஸ்க்கு கம்மியாக நீங்கள் ஒரு சேட்டலைட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஒரு இதில் வாட் கால் பேராசூட்டில் லான்ச் பண்ணி அதனுடைய பேராமீட்டர் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும். அதே மாதிரி யூ கேன் சி தட் யூ கேன் லான்ச் யுவர் ஓன் சேட்டலைட் லான்ச்சிங் பாசிபிள், ஸ்மால் ராக்கெட். இப்போ வந்து யூ கேன் சி த கிராக்கர்ஸ். கிராக்கரில் நாங்கள் நம்ம ராக்கெட் விட்டு பார்த்துருங்க. சேம் டெக்னாலஜி, ஒன்லி திங் சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் டூயிங் த எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ். கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனி இன்ஜினியர் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குதா, அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களோ யூ கேன் செக் பண்ண. ஃபிசிக்கலாக ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக போய் பாருங்கள், அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். தென் யூ டிசைட். பார்க்குறது மட்டும் இல்லை, கண்ணால் பார்ப்பதுக்கு ஆதார் கேட்பது எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, நெக்ஸ்ட் மேடம். ஸோ அதுதான் லைக் திஸ். என்னென்ன ஸ்பேஸ் டெக்னாலஜி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ, நாசா இந்த மாதிரி காம்படிஷனில் எங்கெங்கே இருக்குதுன்றது யூ ஹேவ் டு டிசைட். This is only the exposure, what has been made. Some of the students from our institution has gone to NASA and they got the recognitions. That's why I'm sharing it. In the Mari, every institute will give, but you have to decide which university or which college is giving the opportunity to explore yourself, either aeroplane manufacturing, aeroplane designer, இல்லை நாசா காம்படிஷன்ஸோ, நாசா எக்ஸ்ப்ளோரோ, ஹையர் ஸ்டடீஸ் லைக் டேட் வாட் ஷி ஹஸ் டோல்ட். ஜெர்மனியில் வந்து அது சில யூனிவர்சிட்டி ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா ஈவன் அப் டு பிடெக் ஸ்டூடெண்ட், எம்டெக் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் கூட போயிட்டு வரலாம். ஈவன் ஃபேக்கல்ட்டிக்கு வேறு கண்ட்ரிக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அலாங் வித் அவங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும். யூ சி தட் இனிஷியலாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். த ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார் த ஏர்பிளேன். இதுதான் வந்து நீங்கள் என்ன டெக்னாலஜி, நீங்கள் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக் டெக்னாலஜி இதுதான் வரப்போகுது. ஒன்று ஏரோப்ளேன், ஆனது ஒன்று ராக்கெட் அண்ட் சேட்டலைட் லான்ச்சுக்கு ராக்கெட்டை யூஸ் பண்ணுறேங்க. மூணாவது ட்ரோன்ஸு, ஃப்ளையிங் பைக்ஸு, ஃப்ளையிங் கார்ஸு அண்டு சேட்டலைட். இது நீங்கள் என்ன பண்ணுறதுனால இதை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கோம். மேபி த வெயிட் வில் வேரி. இந்த டெக்னாலஜி இனிஷியலாக ஏர்பிளேன் அண்டு ராக்கெட்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி வந்தது. அது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸு. நீங்கள் சொன்ன உங்கள் ஃபுட் டெலிவரி, மெடிசன் டெலிவரி, சர்வேலன்ஸ், ரெக்கின்னா ஏதாவது எங்கேயாவது போயிட்டு ஸ்பையிங், எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த ஃபுட்,
agriculture, anything you can do that. Now even the spraying, our pest control, mosquito control பண்றது கூட we can able to use. அதே மாதிரி if you see that the integrated bikes and the one is sports. Any person who is interested to fly, I want to fly a bike in air, you can do that. And that also the you have to check whether that colleges are giving the opportunities. என்ன பண்ண போறாங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்போ வந்து இன்டகிரேட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கார் வச்சிருக்கீங்க, யூ மேனுஃபேக்சர் ஏரோப்ளேன் கார் அண்ட் போட் டுகெதர். இந்த காரை எடுத்துட்டு போயிட்டு யூ கேன் டிரைவ் அ கார் இன் த ரோடு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட் போகலாம், ஆர் ரன்வேக்கு போயிட்டு யூ கேன் எக்ஸ்பெண்ட் தட் இஸ் அ விங். அதை வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இட் வில் டேக் ஒன்லி 2 minutes இந்த நியூ டெக்னாலஜி படி டேக் ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஷன் யூ வாண்ட் டு லேண்ட் இன் சி, யூ வாண்டட் டு பி தர். எங்கே ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ, ஐலாண்ட் அந்த மாதிரி போகிறங்க, ஸ்மால் ஐலாண்டாக இருக்குது, சீல தான் லேண்ட் பண்ண முடியுது, யூ கேன் சி லேண்ட் இன் த சி. தென் யூ கேன் கம் பேக், அங்கேயே இருந்துட்டு யூ கேன் பி தேர் அண்ட் வாட் எவர் டாஸ்க் நீங்கள் என்ன போகிறீங்களோ அங்கேருந்து திரும்ப எகைன் இந்த வாட்டர்லேருந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணி, இல்லை வாட்டரில் போட்டை கூட கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணலாம். அதுலேருந்து டேக் ஆஃப் பண்ணி திரும்ப ரோடுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வெஹிக்கிள், இன்டகிரேட்டட் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுக்கலாம், which will be very useful. அது வந்து it is going to come very shortly. ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் அண்டு ப்ரோட்டோடைப்பும் பண்ணிட்டாங்க. ஒன்லி திங் அப்ளிகேஷன்ஸ் ஒன்லி பெண்டிங். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் இந்த ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் தான். மேடம் ஃப்ரம் ஐஎஸ் வரவங்க சொல்லிட்டாங்க, சேட்டலைட்டை வச்சு நம்ம எதனாலும் பண்ணலாம். we can do anything on the world whatever you want. ஸோ அதனால் we can see that aerospace and aeronautical engineering technology வந்து will rule the world. இதில் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அலாங் வித் பயோமெடிக்கல் டெக்னாலஜி if you can incorporate as it is integrated computer science வந்து இதில் எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்கணும். அதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் அண்டு ஏரோஸ்பேஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ஃபைனல் ப்ராடக்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னா யூ கேன் டூ எவ்ரிதிங். Next slide. The recent innovations, madam, madam can explain is better. ISRO is doing the innovations and the 2 launches. You can see that last 2 launches by the USA expert space tour போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் உங்களோட ராக்கெட் காக்பிட் இருந்தபோது ராக்கெட்லேருந்து தனியாக பிரிஞ்சு போய் இன்டர்னலி யூ கேன் ஆப்ரேட். இந்த டெக்னாலஜிஸ் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இது வந்து இனிஷியலாக வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் கன்வென்ஷனலாக போகல, இட் இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அதனால தான் அச்சீவ் பண்ண பண்ணுறாங்க. இதில் வந்து ஒன்லி ஸ்டார்ட் தான் இருக்குது. ஆல்ரெடி இஃப் யூ சி தட் 600 பீப்புள்ஸ் ஆர் புக்டு ஃபார் இது வந்து ஸ்பேஸ் டூர். நார்மலி ஒரு டூருக்கு ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் crores of rupees ஃபார் த டூர். ஸோ 600 people புக் இல்லை. இஃப் யூ வாண்ட் சம்படி டு ஃப்ளை 2-3 years வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த டெக்னாலஜியில் சம்திங் புதுசாக ஏதாவது செய்யணும்னா, இன்னோவேஷனோ இல்லை கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹிந்து தமிழ். ஸோ எங்களுக்கு வாட் எவர் வி நோ, வாட் எவர் வி ஆர் லேர்ன்ட், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யூ ஹவ் டு டிசைட் ஆன் த ஃபெசிலிட்டிஸ். எங்களுடைய எக்ஸ்போசர் எதாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் கேன் டிசைட் அண்ட் வாட் எவர் தே வாண்டட் டு கோ அஹெட். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ from this I want to conclude with a small quote from our great former president of India, Bharat Ratna Dr. APJ Abdul Kalam. The dream. Dreams transforms into thoughts and thoughts result into actions. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை வாட் எவர் வி நோ வி ஆர் ஷேர்ட். அதை வந்து நீங்கள் தாட்டாக அப்ளிகேஷனாக பண்ணுறது இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். தேங்க்யூ. தட்ஸ் ஃப்ரம் மை சைட். மிக்க நன்றி டாக்டர் அசோகன். நீங்க பேசினதுல இருந்து நிச்சயமாக இந்த ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது வளமான எதிர்காலம் இருக்கக்கூடிய துறைன்றது வந்து நிச்சயமா ரொம்ப தெளிவா புரியுது. ஏன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து 100 கோடிகளுக்கு மேல இருக்கும்பொழுது அது வந்து ரொம்ப இந்த துறை வந்து எதிர்காலத்தில் பெருசா வளரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது.
நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. நம்ம வந்து இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு சில கேள்விகளை வந்து நான் இங்க முன்வைக்கிறேன். இதுக்கு யார் நீங்க 3 பேர்ல பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, மேடம் வளர்மதி ஆகட்டும், நீங்களாகட்டும், திரு அஜய்குமார், யார் வந்து பதில் சொல்ல விருப்பப்படுறீங்களோ பதில் சொல்லலாம். ஒரு கேள்வி வந்து நேரடியா பால வெங்கடநாதன் அவர்கிட்ட இருந்து வந்து அவங்க மேடம்காக தான் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்னன்னா, இஸ்ரோல பணிபுரியும் போதே ஸ்டார்ட் அப் தனியா தொடங்க முடியுமா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. முடியாது. இஸ்ரோ இஸ் அன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுல ஸ்டார்ட் அப் தொடங்க முடியும். இப்போ மேபி நீங்க அவருக்கு வந்து ஸ்டார்ட் அப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க சொன்னீங்க, நீங்க பேசும்பொழுதும் சொன்னீங்க ஸ்டார்ட் அப் வந்து நீங்க எல்லாருமே தொடங்க முடியும். இப்ப நிறைய பிரைவேட் வந்து கம்பெனிஸ்க்கு நீங்க இன்னோவேட்டிவா இருந்தா நீங்களே நிறைய விஷயம் பண்ணலாம். அவருக்கு மேபி 1-2 டிப்ஸ் வேணா நீங்க எதாவது கொடுக்க முடியுமா மேம்? என்ன பண்ணலாம் அவருக்கு ஸ்டார்ட் அப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இல்ல, அவங்க ஜாப்ல இருந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. நம்பர் 1. பட் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சு some technical guidelines he can give, but still officially it is not allowed when he is holding a government job. அதே போல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்விதான். அதாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னு பவதார் விருப்பப்படுறாங்க. அதுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு கேக்குறாங்க. ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு அவங்க சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்றதும் வந்து ஒரு அப்படி அதை அப்படி பார்க்கலாமா? அது அவசியமா? நீங்க உங்க பார்வையில சொல்லலாம். நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் many engineering students today they have excelled as IAS officers. It is possible. It happened in the past. அதனால சாத்தியம். பட் ஏரோஸ்பேஸ் முடிச்சுட்டு it depends on his interest and அதுல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்தா he can score more marks, தகுந்த மாதிரி he has to apply. I think நிறைய options are there. People can go for political science, history. There are so many things where people can score easily marks. So அதுல கொஞ்சம் ஒரு சர்வே பண்ணிட்டு he has to take the decision. But he can proceed. There is no problem. இதுல எனக்கு ஒரு டவுட் மேம். இப்ப அவர் வந்து சிவில் சர்வீஸ்ன்னு சொன்னனால சிவில் சர்வீஸ்னா உடனடியாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இல்ல ஐஎஃப்எஸ் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 24 பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து இப்போ ஏரோநாட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு நேரடியா தொடர்புபடுத்தக்கூடிய ஏதாவது அந்த 24 கேடர்ல ஏதாவது ஒரு கேடர் இருக்கா? மேபி அவர் வந்து அந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ண அதுல இமீடியட்டா உள்ள போக முடியும். அப்படியே தான் ஸ்கோப் இருக்கா? அது மாதிரி சாய்ஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் செலக்ட் ஆனீங்கன்னா போஸ்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் டெசிஷன். ஐ டோன்ட் திங்க் சாய்ஸ் இஸ் தேர். பட் ஐஏஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, தட் இஸ் பியூர்லி டெக்னிக்கல். அதில் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா, இட் இஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம், அதில் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா he can be posted in railways, civil aviation department of நம்ம airport. அதெல்லாம் வந்து big challenges are there. So he can appear in IES. Okay. UPSC exam. Very good scope is there. Purely technical. Indian engineering system. Yes. Engineering service. Service. Thank you. அஜய்குமார் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு ஒருத்தர் வந்து ஜெய் மாதிரி ஏரோநாட்டிக்கலுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு நீங்க என்ன பேசும்போது சொல்லியிருந்தீங்க. மேபி நீங்க இன்னொரு முறை அதை வந்து சொல்லலாம். ஸோ இந்தியாவில் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா வந்து கேட் எக்ஸாமில் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் அதுக்கான வந்து ஒரு கேட் எக்ஸாம் இருக்குது. அது நீங்கள் பாஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 100 டாப் 200 ரேங்கிங் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து ஐஐசி பெங்களூரில் இல்லை மற்ற ஐஐடிஸில் என்ஐடிஸில் வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் வந்து படிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் வந்து இஸ்ரோக்கெலாம் நீங்கள் போகணுன்னா கேட் எக்ஸாம் வந்து ஒரு கம்பல்சரி. இது மாதிரி எல்லாருமே வந்து கேட் எக்ஸாம் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ ஃபாரின் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிஆர்இ எக்ஸாம்ஸ் இருக்குது. அதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட் மாதிரி கஷ்டம் கிடையாது, இது பிட் மோர் சிம்பிள். ஸோ இந்த 2 எக்ஸாம் தான் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் கேட்பாங்க.
இது ப்ராபப்ளி இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து எந்த பார்ட் ஆஃப் த இயர் எப்போ எந்த நேரத்துல நடக்குது? இப்போ ஒரு 12th முடிச்சுட்டு கேட்குறாருன்னா அவர் வந்து இப்போ இந்த எக்ஸாமுக்கு இனிமே ப்ரிப்பேர் ஆகுறதுன்னா எந்த காலகட்டத்தில் தயாராகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்கூல் இயர் எண்டு இப்போ இருக்கும் போது தான் இருக்கும். நிறைய பேர் வந்து என்னோட படித்தவங்க நாங்கள் எழுதும் போதும் சரி, தேர்ட் இயர் காலேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். பிளான் பண்ணால் போதும். டாக்டர் அசோகன், நீங்க சொல்லும் பொழுது நீங்க பேசும்பொழுது வந்து பிஇ மட்டும் பிடெக் மட்டும் இல்ல பிஎஸ்சி கோர்சஸும் படிக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது வந்து இப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வெயிட்டேஜ் இருக்கு சார்? ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூவா இல்ல வந்து பிடெக் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப இப்போ இன்ஃபேக்ட் நீங்க பிபிஏ கூட சொன்னீங்க, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த சைடு எடுக்கலாம். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் சுருக்கமா. இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் இந்த பிடெக் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து இவங்களுடைய ஜாப் வந்து பியூர் இன்ஜினியரிங் ஜாப். அந்த ஏரோப்ளேன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம் படிக்கிறவங்க வாட் தேர் வில் பி இந்த சப்போர்ட்டிங் சர்வீசஸ் இருப்பாங்க. இப்போ பிபிஏ படிக்கிறவங்க, பிபிஏ ஏவியேஷன் படிக்கிறவங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் வந்து மெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது வந்து ஒன்லி இன்ஜினியரிங் மட்டும் இந்த ஏவியேஷன் ஃபீல்டு ஜாப் கொடுக்கறது இல்லை. இந்த சப்போர்ட்டிவ் ஜாப்ஸ் வந்து நிறைய, இப்போ 10 இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா தேர் வில் 30 to 40 சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிக்வயர்டு. அதுக்கு வந்து தே கேன் டூ தட். இப்போ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னா தே வாண்ட் டு டூ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், தே கேன் டூ பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் வித் ஏஏபி. இன்டகிரேட்டடாக பண்ணாங்கன்னு வச்சுங்க, தே கேன் கெட் த டிஜிசிஏ லைசன்ஸ். பிடெக் முடிச்சாலும் டிஜிசிஏ லைசன்ஸ் போகலாம் வித் 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவங்களுக்கு வந்து டைரக்டாக தே கேன் டூ இட். If they wanted to become an engineer, that is a qualified engineering job like things to achieve in aerospace and aviation, அவங்க பிடெக் டிகிரி தான் படிக்கணும். பட் சப்போர்ட் சர்வீஸுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிஎஸ்சி பிபிஏ பிகாம் ரிலேட்டட் டு ஏவியேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து மேடம், ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆட் அவர் ரிகார்டிங் தட் ஹையர் ஸ்டடீஸ் எப்போ படிக்கலான்ட்டு அவர் கிளியராக சொன்னார். ஒன் மோர் திங், ஈவன் த டேக்கன் தேர்ட் இயரில் கூட எடுக்கலாம். சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த கேட் என்ட்ரன்ஸ் வந்து தேர்ட் இயரில் கூட ஸ்கோர் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபைனல் இயரில் தேர் கோயிங் டு அச்சீவ் இட். அது ஒன்றும் திங்ஸ் இல்லை, ஒன்லி த இன்ட்ரெஸ்ட். செகண்ட் திங், மேடம் சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட்டிவ் எக்ஸாம்ஸு மெனி ரீசென்ட்லி aeronautical engineer became the செங்கல்பட் எஸ்பியா இருந்தார், டிஎஸ்பியா இருந்தார். அது லாஸ்ட் இயர் அங்கே தான் இருந்தார். இது வந்து மெனி பீப்புள் இந்த ஏரோஸ்பேஸில் வந்து ஆல்ரெடி இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்காங்க. மேடம் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் லைக் டிஜிசிஏ, ஒரு டைரக்டர் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் இருக்கிறீங்களா, டிஜிசிஏ வேர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த இந்தியா ஃப்ளைங் பாலிசி ஹஸ் பின் கிரியேட். அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி மேடக்கும் தெரியும் டிஜிஏக்யூன்னு டிஃபென்ஸ் ரிலேட்டட் இருக்குது. அங்கவும் இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார். தட்சிணாமூர்த்தின்றவர் வந்து கேஎஸ்ஜி காலேஜ்ல வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சேர போறாரு. அதனால அது வந்து ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்தது தான். அது நல்ல காலேஜான்னு கேட்டிருக்காரு. நீங்களே அதுக்கு சொல்லலாம். அவர் மேடம் கிட்ட தான் வந்து அதை ஸ்பெசிஃபிக்கா கேட்டது வந்து வளர்மதி மேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருந்தாரு. Both of you can answer, add few words in that. The madam is I think I am from the institution, so madam, I don't know. But madam already madam ஞாபகம் இருக்கு தெரியல. Through Aeronautical Society of India madam நான் 2-3 முறை மீட் பண்ணியிருக்கேன் regarding that common program on aviations. Aeronautical Society of India we are long member. So அதனால பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க ஐ டோன்ட் திங்க் மேடம் நீங்க சொல்லலாம். பட் லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர். இந்த இன்ஸ்டிடியூஷன் 56 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த ஃபீல்டில். ஃப்ரம் டிப்ளமோலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அப் டு யூனிவர்சிட்டியில் இருக்கு. மேடம் கேன் No, I don't have any background information to tell authentically. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லை.
At present, I don't have much. மேபி இப்ப நம்ம இன்னைக்கு முழுக்கவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கிரைட்டீரியா இருக்குன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து 3 பேருமே சொல்லி இருந்தாங்க. அஜய்குமார் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுதா, அங்க இருக்க பேராசிரியர்கள் யாரா இருக்காங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து முழுக்க வந்து அதை ஒரு நீங்களே அது சமயம் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணிட்டு சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க வந்து ஒரு பாட்டம் லைனா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி நேரடியா சொல்றதுன்றதுல வந்து கண்டிப்பா அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. தேங்க்யூ. So we have come to the end of the show. Thank you so much, Dr. Asokan, Madam Valarmadi, திரு அஜய்குமார், எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஏன்னா வந்து ஒரு எப்படி சொன்னோமே, இப்போ ராக்கெட் சயின்ஸ்ன்றது யாரும் புரிஞ்சுக்க முடியாத ஏரியான்ற மாதிரியே தான் ஒரு ஏரோஸ்பேஸ் பத்தி ஏரோநாட்டிக்கல்ஸ் பத்தினும் ஒரு சின்ன ஐயமும் அச்சமும் இருக்கு. அந்த துறை வந்து எவ்வளவு ஃபேசினேட்டிங்கான ஃபீல்டு, அதுக்குள்ள என்னெல்லாம் வந்து சுவாரஸ்யமா நம்ம அதை இன்வால்வ் ஆகி படிச்சோம்னா அது வந்து நிச்சயமா எல்லாருமே அதுல வந்து சாதிக்க முடியும். எதிர்காலத்துல வந்து அதுல மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து இந்த துறைக்கு தேவை இருக்கு, வாய்ப்பு வசதிகள் நிறைய இருக்குன்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.